தற்பொழுது தான் அரசியலுக்கு வருவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை, அதற்கான சூழ்நிலை வந்துவிட்டதாக ராகவ லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல முக்கிய பிரபலங்களும் நபர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ராகவ லாரன்ஸை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக கூறி வந்தார், தான் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தின் சார்பாக களப்பணி ஆற்றப் போகிறேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். வியாழக்கிழமை அன்று, அதாவது 10ஆம் தேதி அன்று நான் என்னுடைய முடிவை அறிவிப்பேன் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த நிலையில் பாரதி ராஜா காலமானார். அதனைத் தொடர்ந்து அவர் முடிவை ஒத்திவைத்திருப்பதாகவும், இன்று காலை 10 மணி அளவில் தனது முடிவை அறிவிக்க உள்ளதாகவும், எந்த இயக்கத்தில் சேரப்போகிறேன் என்பது குறித்ததான அறிவிப்பை வெளியிடுவேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ராகவ லாரன்ஸை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக மக்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரா அல்லது அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த புதிய இயக்கத்தில் தொடங்கி தன்னுடைய பணியை அவர் தொடங்க போகிறாரா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ராகவ லாரன்ஸை பொறுத்த வரைக்குமே விஜய்க்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு படங்களில் தொடர்ச்சியாக அவர்கள் திருமலை உள்ளிட்ட படங்களில் அவர்கள் தொடர்ந்து நடித்திருந்தாலும் விஜய்க்கு அந்த நடன யுக்திகளை கற்றுக் கொடுத்தவர்களில் ராகவ லாரன்ஸும் ஒருவர். அந்த வகையில் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாக தொடர்ச்சியாக பழகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த உடனேயே ராகவ லாரன்ஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை விஜய் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட காத்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த முடிவு என்பது தள்ளி போயிருந்தது. குறிப்பாக இன்றைய தினத்தில் அதற்கான அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒருபுறம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமா அல்லது அண்ணாமலையினுடைய அந்த புதிய இயக்கத்தில் அவர் சேரப்போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக ராகவ லாரன்ஸை பொறுத்த வரைக்குமே அவர் தேசிய கண்ணோட்டத்தை கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக பாஜகவினுடைய அந்த சார்பு, அதே நேரத்தில் மக்களுக்கு உதவ வேண்டும், இந்துத்துவா அந்த ஒட்டி அவர் வரக்கூடிய சூழலில் திராவிட கட்சிகளுக்கான அந்த சேர்வதில் அவர் ஆர்வம் காட்டவில்லை. குறிப்பாக அண்ணாமலை இயக்கம் அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது என்ற ஒரு குறிக்கோளோடு தான் அவர் பணியாற்றி வருகிறார். தன்னுடைய அரசியல் அறிவிப்பை வெளியிட வேண்டிய ஒரு தேவை வந்துவிட்டதாக அவர் தனது பதிவில் வெளியிட்டிருக்கிறார். எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி உங்கள் கடமையை நேர்மையுடன் செய்யுங்கள், உங்கள் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் எனக்கு தேவை. நான் அரசியலில் ஈடுபடுவேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. பணம் சம்பாதித்தாலோ அல்லது பதவியை அடைவதோ எனக்கு நோக்கம் இல்லை. நான் பெரிதும் மதிக்கும் மற்றும் எனக்கு நெருக்கமான ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவருடன் இணைந்து நின்று தனிப்பட்ட முறையில் நான் செய்து வந்ததை விட பரந்த அளவில் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் என்னை அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு நான் பகிர உள்ள காணொலியில் அரசியல் குறித்த எனது புரிதல், என் வாழ்வில் எப்படி வந்தது, அரசியல் குறித்து என் தாயாரின் பார்வை மற்றும் என் பயணத்தை வடிவமைத்த சில முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து என் மனதில் இருந்து முழுமையான நேர்மையுடன் வெளிப்படை தன்மையுடன் பேசுகிறேன் என்று அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இக்காணொலியை இறுதி வரை பார்த்து உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரின் ஆசையுடன் நான் இந்த முக்கியமான அடியை எடுத்து வைக்கும் போது உங்கள் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் எனக்கு மிகவும் முக்கியமானதாக அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ராகவ லாரன்ஸ் நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவலாம் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவுபட இருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கிறார். ராகவ லாரன்ஸினுடைய இந்த பதிவு என்பது அண்ணாமலையை நோக்கி அவர் செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனக்கு விருப்பமான ஒரு நபர் தற்பொழுது இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார், அதனோடு பயணிப்பதா என்ற அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கும் பொழுது அங்கு அண்ணாமலையைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறாரா என்ற கேள்வி எழாமல் இல்லை. அதனால் ராகவ லாரன்ஸை பொறுத்த வரைக்குமே அண்ணாமலையோடு இணைந்து பயணிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.